தண்டத்துக்கு ஏ ரேட்டிங் ப்ரோ. 3 மணி நேரம் செகண்ட் ஹாஃப்ல தூங்கிட்டேன். வேற வழியே இல்லாம உட்கார்ந்திருந்தேன் ப்ரோ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. தனுஷ் தான் வேற யாரு. டைரக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. அப்படியா? இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். நல்லாதான் இருந்தது. போதும், இதுக்கு மேல என்ன எதிர்பார்த்திருக்காங்க தெரியல. சும்மா போதுங்க. என்னங்க இந்தியன் டூ பாத்துட்டு வர சொல்லுங்க. எல்லா படமும் நல்லா இருக்கு தோணும் ப்ரோ. தண்டத்துக்கு ஏ ரேட்டிங் ப்ரோ. 3 மணி நேரம் செகண்ட் ஹாஃப்ல தூங்கிட்டேன். வேற வழியே இல்லாம உட்கார்ந்திருந்தேன் ப்ரோ. கடைசியாவா எதுவுமே பார்க்கல ப்ரோ. கடைசியா லியோ தான் ப்ரோ பார்த்தேன். இல்ல சும்மாங்க நல்லாதாங்க பாக்கலாம். இதுக்கு மேல என்ன ரொம்பலாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் குறை சொல்லணும்னா எல்லாமே குறை சொல்லிட்டே போவான் தான். விடுங்க, நல்லாதான் இருக்கு. தனுஷோட வெறித்தனமான ஃபேனு. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய ட்ரிபியூட் இது. லைக் பிஜிஎம்ல அலற விட்டாங்க. பிஜிஎம் தான் வேற லெவலு. ஏஆர் ரஹ்மான் செதுக்கிட்டாரு, தனுஷ் செஞ்சுட்டாரு வேற லெவல். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்லாம் வேற லெவல், பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். எல்லாமே பேக்கேஜிங்க. தனுஷ்னா தனியா டைரக்டர் ஆக்டர்லாம் இல்ல, எல்லாமே சிங்கர் டைரக்டர் லிரிசிஸ்ட் எல்லாமே. தமிழ் சினிமாலனா விஜய் சேதுபதி வச்சு பண்ணா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் வயலன்ஸ் நிறைய இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரிலாம் பார்த்தோம்னா எனக்கு பொதுவாகவே இதெல்லாம் சிம்புக்கு கொஞ்சம் ஆப்டா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனலா எனக்கு சிம்பு அது அப்படின்னு போகலாமான்றது இல்லை. பட் அவரோட ஸ்கோப் அவருக்கு சூப்பராக செட் ஆகும். பட் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இவர் வேற மாதிரி. ஸோ ரெண்டு பேரோட இதுவும் நம்ம கம்பேர்லாம் பண்ண முடியாது. பட் அது பயங்கரமா இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே அந்த மாதிரி ஒரு அஜித் விஜய் இந்த மாதிரி ஒரு இது போகும்போது கிளாஸ்லாம் பண்ணும்போதுனா இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அவ்வளோதான். அது இது ப்ளஸ் ஏஆர்ரஹ்மான் மியூசிக்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்போ சீட்லாம் அப்படியே ஃபயர் ஆகிடும். ஸோ வேற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். ராயன் சூப்பராக இருந்தது. தனுஷ் ஆக்டிங் செம்மையாக இருந்தது. டைரக்ஷன் வைஸ்லையும் அவர் சூப்பராக பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட் எடுத்திருந்தாரு, அது ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது. பட் இது ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்காக இருக்குது. சூப்பராக இருந்தது. எல்லாம் பாருங்க. 18+ சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க. பட் மேபி பெரியவங்க லேடிஸ் பார்த்தாலுமே பயப்படுவாங்க. எஸ், ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருந்தது. ரத்தம் குத்துறது வெட்டுறது அதெல்லாமே இருந்தது. பட் ஸ்டில் பசங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லேடிஸ் பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க, குழந்தைங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க. பட் பார்க்கலாம், நல்லாவே எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் மூவி ரொமான்டிக்காக எடுத்திருந்தாலும் செகண்ட் மூவி ரொம்ப ரஸ்டிக்காக எடுத்திருந்தாரு. நல்லா இருந்தது. நோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதான் இப்போ லைக் சிம்பு அண்ட் தனுஷ் கம்பேரிசன் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருமே ஆக்டிங் மட்டும் இல்லாமல் இந்த டைரக்ஷன்லையுமே கலக்கிட்டாங்க. அண்ட் மியூசிக் ஏஆர் ரகுமான் பின்னிட்டாரு. அந்த உசுரே நீ தான் சாங் இருக்கு, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. மேபி கவின் இப்போ அப்கமிங்ல வந்துட்டு இருக்காருல, கவின் பண்ணலாம். விஜய் கூட எடுக்கலாம். எனக்கு ஏன்னா பர்சனலாக விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால சொல்றேன். எஸ் தேங்க்யூ ஸோ மச். படம் ஓகே, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோப் வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் ஆஸ் யூஷுவல் செம்மையாக பண்ணியிருந்தாரு. தனுஷ் ஆக்டிங் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் தனித்தனியாக நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் கதையாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட் வந்து தேவையில்லாத ட்விஸ்ட் மாதிரி இருந்துச்சு. தம்பி வந்து அது அந்த மாதிரி தேவையில்லாத ட்விஸ்ட் மாதிரி இருந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோப்பு மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் பழி வாங்குற கதை, அவ்வளோதான். தேங்க்ஸ். தனுஷ் வந்து இந்த ஆக்டர் வச்சு டைரக்ஷன் பண்ணாங்க. எந்த ஆக்டர் வச்சு பண்ணாங்க? இல்லை ஆக்டிங் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அவர் இல்லாமல் வேற யாராச்சும் பண்ணியிருந்தா பண்ணியிருக்காங்க. வேற யாராச்சும் பண்ணியிருந்தா போயிருக்காது. தனுஷ்ன்ற ஒரு பெரிய இமேஜ் இருக்கிறனால தான் இந்த படம் ஓரளவுக்கு. மற்றபடி சந்தீப் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கிரிப்ட் தான் அது. இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கிரிப்ட் தான் அது. அது அந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி ஏதோ அதுக்கேற்ற மாதிரி தான். நம்ம ஒரு ஹீரோ வச்சு பேஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸ்கிரிப்டுக்கு ஏற்றபடி தான் எப்படி இருந்தாலும் ஹீரோ செலக்ட் பண்ணுவோம்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஆக்சுவலி படத்துக்கு அதிகமா வர மாட்டேன். பட் இந்த படம் நல்லா இருக்கும் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஓகே, ஐ திங்க் இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். யார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு? யாரோட ஆக்டிங்னா தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்து. அவங்களோட சிஸ்டர் தங்கச்சி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டான்ஸும் நல்லா இருந்துச்சு. பாய் பாய். தனுஷ் ஆக்டிங்ல செமையா இருந்துச்சு. அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஏஆர்எம் மியூசிக் இல்ல சூப்பரா இருந்துச்சு. இல்ல எஸ்டே சூர்யா பண்ணிருக்காங்க. இல்ல கரெக்டா சொல்லுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நல்லா இருந்துச்சு. யார் யார் ரொம்ப நல்லா இருக்கு? எஸ்டே சூர்யா, தனுஷ், அப்புறம் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? ரொம்ப வயலன்ஸா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாரும் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப உண்மையிலேயே சூப்பர், எக்ஸலன்ட் டைரக்ஷன். உண்மையிலேயே தனுஷ் சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் சான்ஸே இல்லை, செமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஆஸ் அ ஹோல் கொஞ்சம் வயலன்ஸ் நிறைய இருக்கு, பட் ஓகே தான், படம் பார்க்கலாம். டைரக்டர் தனுஷ் எப்படி பண்ணிருக்காங்க? இதான் ஓகே தான், நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸலண்டா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஆல் ஓவர் குட் மூவி. யா ஓகே. படம் ஓகே, நான் பார்க்கலாம், நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. எல்லாம் செல்வராகவன் கதை ப்ளஸ் வந்து வெற்றிமாறன் கதை எல்லாம் சேர்த்து பார்த்தோம். ஒரே ரத்தம். ராவணன் கதையை அதெல்லாம் கிடையாது. ராவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ராவனுக்கு இது சம்மந்தம் கிடையாது. ஃபுல்லாக தனுஷ காடுன்னு காட்டியிருக்காரு. எப்படி ஒன்றும் அந்த அளவுக்கு அப்படி கிடையாது. நீங்க அப்படியே பேசுங்க. சொல்லுங்க bro, என்ன பாத்தீங்க? என்ன படம் பார்த்தோம்? சாரிங்க, ஸ்டோரின்னு பார்த்தா ஸ்டோரிக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கல. பட் ஒரே ட்விஸ்டாக இருந்தது. ஆனால் அந்த படம் ட்விஸ்ட் வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரில. ஒரு மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் தனுஷ் ஆக்டிங், எஸ்டே சூர்யாலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் பெட்டராக வந்திருக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் நல்லா தான் இருந்தது ஒன் டைம் பார்க்கணும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இப்போ என்னன்னா, ரஹ்மான் ஃபேனா எங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஸோ ரஹ்மான்ஸ்க்காகவே இது பார்க்கலாம். ஸோ ஆடியோ தான் ப்ரோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் ஆக்டிங் பார்த்தோம்னா ஓகே, எப்படியும் தனுஷோட ஆக்டிங்னா சூப்பராக இருக்கும். விஜய் சூர்யாஸ் லைக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்களுமே காளிதாஸ் இவராக இருக்கட்டும், அவர் அந்த கன்னட ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்த்து தான், ஓகே தான், பார்க்குற அளவுக்காக இருக்கும். ரொம்ப நெகட்டிவாக எதுவும் போகாது. ஸோ ஒரு ட்ரீட்டாக இருக்கும்.